இந்த வெயில் காலத்துல நம்ம சமைக்காம சும்மாவே இருந்துடலாம் போல. ஏன் அப்படி சொல்றேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சாதாரணமான நாள்ல சமைச்சாலே பயங்கரமா வேர்த்து கொட்டுது. இந்த வெயில் காலத்துல அடுப்பு பத்த வச்சுட்டு அது பக்கத்துல நின்று ஏதாவது சமைக்கணும்னு ஆரம்பிச்சுட்டாவே போதுங்க. தலையில இருந்து கால் வலிக்கும் தண்ணியா ஊத்திக்கிட்டு இருக்கு. சரி, ஓகே. கிச்சனுக்கு ஒரு ஏசி போட்டலாமா? கிச்சன்ல ஏசி இல்லைங்க, எக்ஸாக்டர் ஃபேனை முதல்ல போடுங்க. எங்க வீட்ல அந்த எக்ஸாஸ்டர் ஃபேன் இல்லாததுனால எல்லா புகையும் எல்லா அந்த சூடான காத்தும் உள்ளே இருக்குதுங்க. சரி, ஓகே. இன்னும் 2 மாசம் தானே கஷ்டப்பட்டு எங்களுக்காக ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்க. இன்னும் 2 மாசம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாப்பாடு ரெடி பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மழை காலம் வந்துடும். நீங்க கூலிங்கா சமைக்கலாம். ஓகேவா? இது ஏதோ எஃப்எம்ல பேசுற மாதிரி சும்மா ஃபன்னா போயிட்டு இருக்கு. சரி, ஓகே கைஸ். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல வந்து ஏகப்பட்ட பேருக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது. அதை நாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ வீட்டில் சமையல் செய்கிற பெண்கள் ஆண்கள் எல்லாருக்குமே இந்த கஷ்டம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாருக்குமே இருக்கு, எங்களுக்குமே இருக்கு. சரி, ஓகே. அதை பத்தி ஒன்றும் கேர் பண்ணிக்க வேண்டாம். நிறைய பேர் என்னை கான்டாக்ட் பண்ணி எங்க அப்பா அம்மாவோட பழைய போட்டோ என்கிட்ட இருக்கு, அதை நீங்க புது போட்டோ மாதிரி ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்க, இப்படி பழைய போட்டோவா நமக்கு வந்த போட்டோஸ் எல்லாமே இந்த மாதிரி புது போட்டோவா நம்ம மாத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் இது மாதிரி தான் வந்துகிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கும் உங்க பழைய போட்டோவை இதே மாதிரி புது போட்டோவா ரெடி பண்ணி தரணும் அப்படின்னாலும், இல்ல உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா நீங்க அனுப்புற போட்டோவை போட்டோ ஃப்ரேமா ரெடி பண்ணி உங்க அட்ரஸ்க்கே கொரியர் போட்டுருவோம். உடனே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க.